எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் சார்பில் இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் எப்போதும் என் சார்பில் இருக்கிறார். தாவீது அதுதான் சொல்றாரு, என் வலது பரிசத்தில் அவர் இருக்கிறார், ஆதலால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. பிள்ளைகளே, அசைக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உன்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சொல்லணும், வாய்களை திறந்து நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என் வலது பரிசத்தில் இருக்கிறீங்க, அதனால நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பலவீனத்தில் நீர் எனக்கு பலனாக இருக்கீங்க, இந்த பலவீனம் என்னை ஆட்கொள்ள முடியாது, ஏன்னா நான் உண்மை அண்டி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. அதனால் ஒன்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கு மீறி நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஆமென். ஆண்டவர் நம் சார்பில் இருக்கிறார். அதனால் வியாதியோ, கடன் பிரச்சனையோ, பயங்களோ, பிசாசின் போராட்டங்களோ, அல்லேலூயா, அது ஆண்டவருக்கு மீறி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்கள் வலது பரிசத்தில் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை.